Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து மாறி அர்த்தாஷ்டம சனியாக மாறுறாருங்க, எதனா கஷ்டம் நஷ்டம் வந்துடுமோ அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் இன்னொரு வீட்டில் தான் அவர் போய் உட்கார்றார், சுபர் வீட்டில் போய் உட்கார்றார். 3ஆம் இடத்துல கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் பெரிய அளவில் கோடிக்கணக்கில் ஒன்றும் கொட்டி கொடுத்தல. ஆனால் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக வரக்கூடிய அவர் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். நிச்சயமாக எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டாம். 4ஆம் இடத்துல என்ன ஒன்று பண்ணுவார், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அடிபடும். மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. என்ன கவனமாக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும். வேறு என்ன வேலை உங்களுக்கு? மாணவர்களுக்கு படிக்கிறது தானே வேலை. அப்பா அம்மா அவங்கள நம்பி அனுப்புகிறாங்க, கையில் காசு ஃபீஸ் கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்தந்த வயதில் உங்களுக்கு தேவை படிப்பு தானே. அப்போ அந்த கல்விக்கூடங்களில் மனம் ஒரு மாதிரியாக டைலமா ஆகக்கூடிய அமைப்பு, வயதிற்கேற்ற வகையில் தேவையற்ற விஷயங்களில் போய் மனசு ஈடுபடுகின்ற அமைப்பு, பருவ வயதில் இருக்கக்கூடிய ஒரு 18 வயதிற்கு உள்ளே கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஆக இந்த வயசில் பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உஷாராக இருங்க. ஆக பிள்ளைகளை, மாணவர்களை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். தொழில்துறை ரீதியாக கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வராதுன்னா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மத்தியானம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம்னா கூட அந்த சாப்பாட்டை கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். தொழிலெலாம் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாதுங்க. 4ஆம் இடத்து சனி குருவின் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல்களை கொடுப்பார், தூர மாற்றங்களை கொடுப்பார், வெளிநாடு வெளிமாநில பயணங்களை கொடுப்பார். இங்கே இருக்கின்றவர் வெளிமாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தன்மை, ஒரு பொருத்தமில்லாத நமக்கு பிடிக்காத மேலதிகாரியோடு சேர்ந்து ஒரு தொழில் வேலை பண்ணக்கூடிய அமைப்பு, அவரை நம்மளை பார்த்து எப்போவுமே திட்டிக்கிட்டு எதுக்கடா வேலைக்கு போகிறோம்ன்ற ஒரு டென்ஷன், இந்த மாதிரியான ஒரு வேலை அமைப்புகளில் தான் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு, ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார், கடுமையான ஒரு அமைப்புகளை கொடுப்பார். நீங்களே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார், உங்கள் ராசியை பார்த்துருவார். நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரனாக மாறிடுவீங்க. என்னையா அந்த மனுஷன் ஒரு அட்ஜஸ்டபிளாக இருந்தார், இன்றைக்கி என்னென்னா போயா வாயா ஒரு மாதிரியா நான் முடியாதியா அப்படி இப்படின்னு பேசுகிறாருன்ற மாதிரி மற்றவர்கள் உங்களை பற்றி ஒரு மாதிரியாக ஏதேனும் ஒரு நிலையில் இவரிடமிருந்து மாற்றங்கள் தெரிகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கடினமான போக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஆக நம்ம கையில் தானே இருக்குது, நம்மளை பற்றின ஒரு மாற்றங்கள்லாம் நம்ம கையில் தானே இருக்குது. நம்மை பற்றிய ஒரு நிலைவில் நம்மளே கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டாலே ஏதேனும் ஒரு வகையில் இந்த அர்த்தாஷ்டம சனி என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் தராத வேலை தொழில் மாற்றங்கள், அதன் மூலமாக முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்லதொரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த சனி பயிற்சி. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.